அனைவருக்கும் வணக்கம். கோபியில் எடப்பாடியார் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையிலிருந்து பயங்கரமான ட்ரெண்டிங். இன்னும் சொல்லப்போனா 2 நாளாவே பயங்கரமான ட்ரெண்டிங். அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் வெறித்தனமான ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப சீண்டி பார்க்குறீங்களாடா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாங்கலாம் 11 எலக்ஷன்ல 7 எலக்ஷன்ல திமுகவே போட்டு பார்த்தவங்க. எங்கள ரொம்ப அநியாயத்துக்கு மட்டம் தட்டி அவன் அவன் பேசிட்டு இருக்கிறீங்க. என்னடான்னா அப்படி போட்டியிலேயே வந்து திமுகவுக்கு எதிரான போட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து அதிமுக இப்போ குறைஞ்சிட்டு வருது. அதிமுகவுடைய இடத்துக்கு வந்து தாவேக்கா வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. என்னையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஈகோ தூண்டப்பட்டு இருந்துச்சு. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தாவேக்கா சம்பந்தப்பட்ட செய்திகள், தாவேக்கா சம்பந்தப்பட்ட குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மற்றும் இந்த நிறைய சமூக ஊடகங்கள்லையும் செய்தி சேனல்கள்லையும் உட்காந்துக்கிட்டு கருத்து உருவாக்கத்தை செய்பவர்கள் இருப்பாங்க இல்லையா? அரசியல் விமர்சகர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் இவங்க எல்லாருமே ஒரே கோரஸா ஒரே குரல்ல அதாவது இங்க வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி அதிமுகவின் வாக்குகளை தாவேக்கா எடுக்கிறது. அதிமுக ஆதரவாளர்கள்லாம் தாவேக்காக்கு போறாங்க. பா காரணம் என்னன்னா பாரு செங்கோட்டையனே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பெரிய அளவுல முன்னெடுத்து கொண்டு போனாங்க. ஆனா நாம விசாரிச்சு பார்க்குற வரைக்கும் நாம எத்தனையோ பேர்ட்ட அதாவது பல்வேறு தேர்தல்கள்ல களச்சூழல்களை சரியாக கணிச்ச பல பேர் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. ஆமா, சென்னைக்கு வந்ததுல நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னது? நம்ம பெருசா எதை சம்பாரிச்சோமோ இல்லையோ அவ்வளோ கான்டாக்ட்ஸ்களை சம்பாரிச்சோம். அவ்வளோ பேர்ட்ட எவ்வளவோ உயரத்துல அண்ணாந்து பார்த்த பல பேர்ட்ட வந்து நம்ம நேர்ல உரையாடுற அளவுக்கான அந்த நட்பும், அந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு கிடைச்சது ஒரு ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அப்படி முந்தா நேத்து கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, அவரு நேஷனல் மீடியா வரைக்கும் போயிட்டு இந்தியா முழுக்கவே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய கள நிலவரம் அவங்களுடைய மிகப்பெரிய டீம் மூலமா வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத அனலைஸ் பண்றதுலருந்து எல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் தான் அவங்களுடைய 24 மணி நேரம் வேலையே. அப்படி அவங்க எடுத்து பார்த்ததுல தெளிவா சொல்றாங்க, தாவேக்காவுடைய வளர்ச்சி, தாவேக்காவுடைய வோட் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது திமுகவை தான் பலவீனப்படுத்துகிறது. தாவேக்கா அது ஏற ஏற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திமுக இப்படி இறங்க ஆரம்பிக்குது. தாவேக்காவுக்கு பிரிஞ்சு போற வாக்குகள்ல பெரும்பாலானது திமுகவுடைய வாக்குகளாக தான் இருக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. நிறைய பேருடைய பார்வையாகவும் அதுதான் இருக்குது. அதுக்கான சில ஃபேக்டர்ஸ் காரணங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். ஆனா திமுக என்ன பண்ண ஆரம்பிக்குது? அதெல்லாம் இல்ல. திமுகவுக்கு 45% அப்படியே இருக்குதுங்க. இந்த பக்கம் எதிரில இருக்கிற ஓட்டு வந்து அப்படியே பிரிஞ்சு 2ஆ உடைஞ்சு, அதுவும் அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம்னு இருந்தவங்க இந்த வாட்டி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் பயங்கரமா 200 தொகுதியில திமுக ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ திமுக கொண்டு வந்துட்டு இருக்குது. இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு எப்படியாச்சும் அத நாங்க யாரு, எங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, எங்களால திமுக வீழ்த்த முடியும், நாங்க ஒண்ணும் பலவீனம் ஆயிரல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல், அல்லது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு வெறி அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த நேரத்துல என்ன ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம் அவங்களுக்கு அப்படின்னா, எல்லா கட்சிகள் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்குது. ஏதோ ஒரு ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்குது. ஆனா அதிமுக சம்பந்தமா ஒரு கொஞ்சம் அமைதி தான். நீண்ட அமைதி ஒண்ணு போயிட்டே இருக்குது. அப்படியே நவம்பர், டிசம்பர்ன்னு போயிட்டு இருக்குது. ஆனா அந்த அமைதி கன்டின்யூ ஆயிட்டே இருக்குது. என்னடா அப்படின்ற ஒரு எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு மன அழுத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்குன்ட்டு. ஆனா அதுலயும் சீனியர்கள் கிட்ட கேட்கும்போது, காலங்காலமா அதிமுகவை ஃபாலோ பண்றவங்க கிட்ட கேட்கும்போது, எப்பயுமே அப்படிதான் இருக்கும் அதிமுக. ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் களத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்துச்சு போன தேர்தல்ல, எங்கெங்கெல்லாம் நம்ம வீக் ஆனோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சரி பண்றதுன்னு சொல்லி ஃபுல்லா களத்துல 234 தொகுதியிலும் பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. பூத் லெவல்ல உட்கார்ந்துகிட்டு யார் யார் அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்ற வரைக்கும் லிஸ்ட் எடுத்து வைக்கிற வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அலைன்ஸ் அது இதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி நிப்பாங்க எலெக்ஷன் டைம்ல. அப்படி அவங்க மீடியாவை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாம கிரவுண்ட ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் 11 தேர்தல்ல 7 தேர்தல்ல திமுக வீழ்த்த முடிஞ்சுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா, தோக்குற எலெக்ஷனாவே இருந்தாலும் 30% கீழ குறையாம ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் அவங்களால ஓட்டு வாங்க முடிஞ்சுச்சு. தெளிவா வேலை செய்வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அந்த ஒரு உற்சாகம், ஒரு ஃபயர் அப்படிங்கிறது வேணும்ல. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது திட்டமிட்ட மாரி சரியா கோபிச்செட்டிப்பாளையத்திலே வச்சு 175வது பிரச்சார பொதுக்கூட்டம், பயணம், மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களது நடக்குது. பேச்சு வழக்கத்துக்கு மாறான எண்ணிக்கையான மக்களால இந்த வாட்டி கூர்ந்து கவனிக்கப்படுது. தாவேகாவுக்கு போனது மூலமா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வகையில அதிமுகவுக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டாப்ல. இப்ப வந்து இவரு இந்த கட்சிக்கும் போகாம அப்படியே நின்னுகிட்டு ஒருங்கிணையணும், ஒன்றிணையணும், எல்லாரும் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் பிரிந்து கிடப்பது நல்லதல்ல, அதிமுக பலவீனமாகுது அப்படின்னு மட்டுமே பேசிட்டு இருந்தா, தொண்டர்களுக்குள்ளேயே கூட ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இவர் போய் மாற்றுக் கட்சியில இணைஞ்சிட்டு அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்ச உடனே தொண்டர்கள் கிளியர் ஆயிட்டாங்க. ரைட்டு, நீ போயிட்டு வா, நாங்க ரெட்டல. அது நிறைய பேர் பொதுவாவே அதிமுக காரங்க நான் எப்ப பேசியிருக்கேன்னா, அப்ப வந்து 2 தரப்பு சசிகலா அவர்கள் தரப்பு அவர்கள் இன்னொரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அப்பலாம் நான் ட்ரோல் பண்ணுவேன். அப்ப ஒருத்தர்ட்ட கேட்டேன். நீங்க எந்த தரப்பு அப்படின்னேன். அவர் சொன்னது,
ரெட்டலை யார்கிட்ட இருக்குதோ அந்த தரப்பு அப்படின்ட்டு. அது அவங்களுடைய வழியாவே அவங்க அப்படிதான் அந்த ட்ரெடிஷன்ல தான் அவங்க இருக்காங்க. அப்படின்னும் போது போன உடனே இன்னும் கிளியர் ஆயிட்டாங்க. ஓகே, எடப்பாடி அவர்களுடைய கருத்தை பலப்படுத்துவோம். நமக்கு ரெட்டலை தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க இந்த மாதிரி பேசும்போது இன்னும் ஈகோ அதிகமாயிருச்சு. ஏன்டா இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு வகையில அவர் நல்லது பண்ணிட்டு போயிட்டாரு. இனிமே செங்கோட்டையினால அதிமுகக்குள்ள குழப்பம் கிடையாது. அவர் விமர்சிக்கலாம் வெளியே இருந்து, ஏன்னா அவர் மாற்று கட்சிக்காரர். ஆனால் அதிமுக காரை யாரும் குழம்ப மாட்டாங்க, ஒரு இடத்துல தான் நிற்பாங்க. இன்னும் 10-15 நாளில் அதே மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கணக்கு, எய்தர் வந்து அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறாரா அல்லது வந்து கிளம்பி போயிட்டே இருக்காரா அப்படிங்கிறது ஒன்னொன்னா கிளியர் ஆயிடுது பாருங்க. இதுதான் அதிமுக நீண்ட காலமாக எதிர்பார்த்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்தது, ஓரணியில் நிற்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு பேச்சை கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. லைவ்ல நான் பார்த்த சேனலில் மட்டுமே 16,000 பேருக்கு மேலே ஒரு சேனலில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த 4 நாளைக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே, செங்கோட்டையன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே தமிழ்நாட்டையே அதிமுகவை நோக்கி உற்று கவனிக்க வைத்து விட்டது. ஒரு வகையில் அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக போச்சு. இன்னும் என்ன பேச போகிறார் எடப்பாடி, என்ன நடக்குது கோபியில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு முதல்ல அவர் அந்த இடத்துல நிறுவ நினைக்கிறது என்னன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இங்கே இருந்து அதிமுக இருந்து போன அந்த நபர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அவர் நம்ம கொண்டு வந்த திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்து அதுக்கு பாராட்டு விழா நடந்த போது அந்த பாராட்டு விழாவில் கூட கலந்துக்காம புறக்கணிச்சாரு. அதுக்கப்புறம் பாருங்க, தூய ஆட்சி கொடுக்கக்கூடிய கட்சியில போய் சேர்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப எம்ஜிஆர் கொடுத்தது தூய ஆட்சி இல்லையா? சென்டிமெண்ட்டை எங்கேருந்து எடுக்கிறாரு பாருங்க. அவருக்கு தெரியுது, அதிமுக தொண்டர்களுடைய பல்ஸ் தெரியுது. எப்படி இவங்க யாரையும் பார்த்து அதிமுக தொண்டர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவங்களுடைய அந்த ரெட்டலை அதிமுக எம்ஜிஆர் அந்த அந்த இதுலயே அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்கு தெளிவா அவங்களுடைய எமோஷன்ல கரெக்டா அவர் வந்து ப்ளே பண்றாரு. கரெக்டா அவங்க எமோஷனோட கனெக்ட் பண்றாரு. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தது தூய ஆட்சி இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தது ஆட்சி, நல்ல ஆட்சி இல்லையா? நாம அதிமுக இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது நல்ல ஆட்சி இல்லையா? பாத்தீங்களா நம்ம அதிமுகவை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிட்டாரு. அப்ப இவர் அப்படியா நல்ல ஆட்சி தூய ஆட்சியா இல்லாம இருந்த ஆட்சியில தான் இவர் அமைச்சரா இருந்தாரா அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றாரு, அந்த தொண்டர்களை கரெக்டா எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் ஏற்படுத்தணுமோ அதை ஏற்படுத்தி விடுறாரு. அதை விட முக்கியமா என்ன சொல்றாரு, ஆண்டவன் பார்த்து கொள்வான், ஆண்டவன் கையில இதை ஒப்படைக்கிறேன், ஆண்டவனே இதுக்கு வந்து சரியான தீர்ப்பு கொடுப்பான் அப்படின்ட்டு வழக்கத்துக்கு மாறான கர்ஜனை, வழக்கத்துக்கு மாறான அந்த ஃபயர் எனர்ஜி அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சில் பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சு பார்த்தோம்னா, அதான் சொன்னோம்னே, எந்த இடத்துலையுமே அவர் வந்து தாவேக்காவையோ விஜய் அவர்களையோ மறைமுகமாக கூட தாக்கின மாதிரி தெரியல. வழக்கம் போல ஸ்டாலின் அவர்களை போட்டு தாக்குன்னு தாக்குறாரு, திமுகவை தாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த செங்கோட்டையன் போர்ஷனை தனியாக எடுத்து வச்சு அங்கங்கே எல்இடி ஸ்கிரீன்ஸ் வச்சு நம்ம யூடியூப்ல போட்டு காட்டுற மாதிரி ஆஃப்டர் பிஃபோர் அந்த மாதிரிலாம் போட்டு காமிச்சு இவர் இப்படிலாம் பேசியிருக்காரு, என்னென்னலாம் பண்ணிட்டு போயிருக்காரு பாருங்க, கட்சிக்கே கெடு விதிக்கிறாரு, அவன் டெட்லைன் விதிக்கிறாரு, ஒன்றைன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ எங்கே போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லி முதல்ல அந்த தொகுதியை தன்வசம் படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அவர் நகர்த்துறாரு, காய் நகர்த்துறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, 2026 ஜெயிப்போம், ஜெயிச்சுட்டு வெற்றி விழாவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வந்து கொண்டாடுவோம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் அதிமுகவின் வெற்றி விழா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாமே எதுக்கு, தொண்டர்களை ஃபுல்லாக ஃபயர் பூஸ்ட் பண்ணி விடு. இதுதான் தேவை இந்த நேரத்துக்கு அதிமுக தொண்டர்களுக்கு தேவையான ஒரு, எப்படி சொல்றது, கொஞ்சம் வறண்டு போயிருக்கிற இடத்துல நல்ல ஒரு அடமழை பெஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு. ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட்டுகள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ஸு ஒரு ஒருத்தராக உள்ள வர்றது. இப்போ நம்ம தேமுதிக பற்றி ஒரு விஷயம் நேற்று ஒரு அப்டேட் ஒன்று சொன்னாங்க. என்னென்னா இந்த மிட் டிசம்பரில் இந்த ஜனவரி மாநாட்டில் அறிவிக்கிறதாக இருந்துச்சு இல்லையா அவங்களுடைய கூட்டணி பற்றின அறிவிப்பு, அது டிசம்பர் இதில் நடுவாக்கில் ஒரு 15-16 வாக்கிலே கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்குது, அந்த நம்பிக்கை அடிப்படையில் அந்த தேதிகளில் அறிவிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதாக. அதனால் அடுத்தடுத்து அதிமுக என்டிஏ கூட்டணி சம்பந்தமான பாசிட்டிவ் அப்டேட்ஸ் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இன்னும் அந்த தொண்டர்களுக்கும் அவர்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறதும் கிரியேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து வரப்போகுது. ரைட்டு. அடுத்ததாக அவர் இன்னொரு விஷயத்தை மிக முக்கியமாக, இது வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபார்முலா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன இருந்துச்சுன்னா, தன்னை பயங்கரமாக முன்னிறுத்தி அந்த ஒன் மேன் ஒன் ஃபேஸ் அதுக்கு தாண்டா ஓட்டு அப்படிங்கிற ரூட்டில் அதிமுக போயிட்டு இருந்தது. இப்போ அப்படியே வேற ரூட்ல மாத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது இன்னைக்கு பேசின பேச்சிலையும் பார்க்க முடியுது. தெளிவாக என்ன சொல்றாரு, இது தொண்டர்களுடைய கட்சி, தொண்டர்களுடைய முடிவு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மீட்டிங்லையும் அதை எடுப்பாரு. இங்க இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பேர்ல ஒருத்தன் தான் நான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணேன், நான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அவர் அதிகமாக அந்த மாதிரி பண்ணாம அதிமுக பண்ணுச்சு,
அதிமுக பண்ணோம், அதிமுக ஆட்சியில பண்ணோம்னு சொல்லி தன்னுடைய ஆட்சியை பத்தி பேசும்போது கூட நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இது ஜெயலலிதா அவர்களுடைய பண்புக்கு அப்படியே வேற மாதிரியான பண்பு. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் நான் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அது ஒரு டிஃபரண்டான ஆளுமையை அவங்க கொண்டு வருவாங்க. இபிஎஸ் அவர்கள் முழுக்க முழுக்க அப்படியே தொண்டர்களும் நாங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து அழகா தொண்டர்கள் கிட்ட உருவாக்குறாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர்ல ஒருத்தன் தான் நான். நாளைக்கு நான் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடியவங்கள யாராச்சும் ஒருத்தர் கூட பொதுச் செயலாளரா ஆக முடியும். அப்படிப்பட்ட கட்சி தான் அதிமுக. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியை வீழ்த்துறதுக்கும், காலி பண்றதுக்கும் எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. வேற எந்த கட்சியிலயாச்சும் இப்படி ஒரு ஜனநாயகம் இருக்குமா? வேற ஒரு தொண்டன் கீழ் மட்டத்திலிருந்து வந்தவன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கோ, அதன் மூலமாக அவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ வேற எந்த கட்சியிலயாச்சும் வாய்ப்பு இருக்குதா? அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லி புது வழி, புது வழிமுறை மூலமாக அவருக்கே உரிய இன்னொரு ஃபார்முலா மூலமாக அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போறதுக்கு தொண்டர்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூட்ல அவரு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. வழக்கமா இந்த மாதிரி பெரிய கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அவங்க வந்து கடமைக்கு உட்காந்துட்டு போற கூட்டமாக தான் நம்மளால பல கூட்டங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல அந்த விஷயம் இல்லாம ரொம்ப எழுச்சிகரமான அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்ப பார்க்கும்போது புரிஞ்சு எவ்வளவு வெறியில் இருந்திருக்கிறாங்க இவங்க, எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்குது. இந்த ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குது இன்னைக்கு நடந்த மீட்டிங் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாடி, இந்த பிரச்சாரம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை அமைச்சர்கள் ஜெயில்ல இருக்க போறாங்க நீங்க பாருங்க அப்படின்ட்டு. எப்படி இப்படி சொல்றாங்க? பல பேர் இத சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தமாக சொல்கிறார். முக்கியமான நிறைய பேர் உள்ள தான் இருக்க போறாங்க. நம்ம ஓட்டு கேட்க போகும்போது அவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க. ஃப்ரீயா போய் நம்ம ஓட்டு கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. என்ன கான்ஃபிடென்ட்ல சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது போன வருஷம் இந்த வருஷம் அமித்ஷா அவர்களோடு இந்த வருஷம் முடிய போறதுனால அது போன வருஷம் மைண்டுக்கே வந்துருச்சு. ஓகே. அமித்ஷா அவர்களோடு இந்த கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய அந்த ஒரு இது போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஒரு எபிசோடு. அந்த காலகட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்ச மிக முக்கியமான ஒரு டிமாண்டே என்ன அப்படின்னா, பாருங்க இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவங்க மேல வந்து இவ்வளோ ஊழல்கள் இருக்குது. இவங்க இவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ரைடு வரீங்க, போய் அப்படியே பரபரப்பா ஒரு நாள் செய்தி ஆகுது, இடி வருது, அது வருது, இது வருது, இன்கம் டாக்ஸ் வருது அப்படின்ற மாதிரி வருது. ஆனா அதுக்கப்புறம் பெருசா என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? பெருசா என்ன நடக்குது? அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி அப்படியே அமைதியாயிருது இல்ல? இது தொடர்ச்சியாக நடக்க மக்கள் மத்தியில என்னன்னு பார்க்கப்படும்? எல்லாம் அப்படிதான் நடக்கும். ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் போக, திமுகவுக்கும் ஓகே நம்மள வந்து பாஜக ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ள ஒரு சேஃப்டியா மைண்ட் செட் வச்சுக்கிட்டு, வெளிய மட்டும் பாஜக எதிர்ப்பு அரசியல், பாஜக வரக்கூடாதுன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு போயிடுறாங்க. எந்த வகையிலுமே அவங்க பலவீனம் ஆக மாட்டாங்க. தப்பு மேல தப்பு அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க நடவடிக்கை மிக கடுமையாக எடுப்பதாக இருந்தால், நாங்க உங்களுக்கு எல்லா தரவுகளையும் இங்க நடக்கக்கூடிய எல்லா முறைகேடுகள், ஊழல்கள் எல்லாமே நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். நாங்க தர்றோம். நாங்க வழக்கு போடுறோம். நடவடிக்கை நீங்க சரியா எடுத்து, அவங்கள வந்து தவறு செய்பவர்களை நீங்க உள்ள போடுறதுக்கு நீங்க உத்தரவாதம் குடுங்க. அப்படி பண்ணி சீரியஸான அந்த எதிர்ப்பு, சீரியஸான சண்டை அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துட்டு போறதா இருந்தா இந்த கூட்டணி நல்லா இருக்கும். அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வைத்ததாகவும், அது சம்பந்தமாக இந்த ஒரு வருஷமாவே ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டுகள், ஏகப்பட்ட பேப்பர்கள் டெல்லிக்கு போயிருக்குது அப்படின்னும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? கட்டாயமா நடக்கும். கட்டாயமா கைதுகள் நடக்கும். இன்னும் சில நாட்கள்ல, சில வாரங்கள்ல இது ஆரம்பிக்கும். ஒரு அடி உழுந்து அதுல சமாளிச்சு அடுத்த தலை தூக்கத்துக்குள்ள இன்னொரு அடி விழும் திமுகவுக்கு. அதிலிருந்து மீண்டு எந்திரிக்கிறதுக்குள்ள இன்னொரு அடி விழும். அந்த மாதிரி பாருங்க பேக் டு பேக் அடி விழுந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இருக்க போகுது. ஜனவரிக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கும்ன்றது நிறைய பேருடைய கருத்தா இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கும் இபிஎஸ் அவர்கள் அதை அழுத்தமா சொல்றாரு. உறுதியா நடக்கும். பாருங்க பாதி பேர் வந்து நம்ம ஓட்டு கேட்க போகும்போது இருக்கவே மாட்டாங்க. எல்லாம் ஜெயில்ல தான் இருப்பாங்க. நம்ம போயிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருப்போம். இதுதான் நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்க முழுக்க முழுக்க ஒரு பக்கம் இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் தொண்டர்கள் ரெட்டை இலையுடைய ட்ரெடிஷனலான தொண்டர்கள் இந்த தடவை மாத்தி ஓட்டு போட்டுறக்கூடாது. இது ஒண்ணு பண்ணா போதும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுக்க போறாங்க. ஒரு நரேட்டிவ் அதிமுக. என்னது? அதிமுக கூட்டணியை தவிர, அதாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் அதிமுக கூட்டணியை தவிர வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது ஒரு வகையில் திமுகவுக்கு ஓட்டு போட்ட கணக்கு தான். திமுக தான் அந்த பலம் கொடுக்கும். அப்போ ஓட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய நரேட்டிவை எப்படி திமுக பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்ற தேர்தல்களில் எடுத்து வெற்றி பெற்றதோ
அதே திமுக எதிர்ப்பு விஷயத்துல இன்னைக்கு அதிமுக எடுக்க போறாங்கன்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. அவங்களுடைய கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஏடிஎம்கே, என்டிஏ இந்த கூட்டணி இருக்குது இல்லையா? இந்த கூட்டணிக்கான ஓட் பெர்சன்டேஜ்ங்கிறது மோர் ஆர் லெஸ் 40% இருக்குது. 40 விழுக்காடு வாக்குகள். அவங்களுக்கு இப்ப ஆன்டி இன்கம்பன்சி மூலமா எத்தனை பெர்சன்டேஜ் வாக்குகள் திமுக இழக்க போகுது அப்படின்னு தெரியாது. போன தடவை திமுக போட்டவங்க எத்தனை பேர் மாத்தி போட போறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா மிகப்பெரிய அளவுல அது இந்த வாட்டி திமுகவுக்கு போட்ட வாக்குகள் பிரிய போகுது, வெளிய வரப்போகுது. அப்படி ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அதிமுகவுக்கு வரலன்னா கூட, இவங்களுடைய வழக்கமா இருக்கக்கூடிய அந்த எல்லாம் சேர்ந்து 40% இருக்குது இல்லையா? அதுல கிட்டத்தட்ட தக்க வச்சுட்டாலே போதும் கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ ரெட்டைலைக்கு போட்டவங்க ரெட்டைலைக்கு, தாமரைக்கு போட்டவங்க தாமரைக்கு, மாம்பழத்துக்கு போட்டவங்க மாம்பழத்துக்கு, முரசுக்கு போட்டவங்க முரசுக்கு அந்த கூட்டணி அமையிற பட்சத்துல இத உறுதி பண்ணிட்டாலே போதும். இப்ப விஜயகாந்த் சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவாளர்களாக, பற்றாளர்களாக இருப்பவங்க மாத்தி போட மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்ப அப்பா மகன் பிரச்சனையால ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த வாக்குகள் கொஞ்சம் வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத சரி பண்ணணும் 2 மாசத்துக்குள்ள. அதேபோல வழக்கமா தாமரைன்றவங்க வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள். அவங்க பாஜக ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அதிலயும் பெரும்பாலானவர்கள் 90 விழுக்காடுக்கு மேல வேற இடத்துல மாத்தி போடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்ப அந்த பக்கம் இருக்கிற விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இங்கெல்லாமே அப்படி இல்ல. விஜய் இம்பாக்ட்ங்கிறது பயங்கரமா இருக்குது அந்த சைடு எல்லாமே. ஆனா இந்த கூட்டணியில இருக்கிறவங்க பெரும்பாலும் ஒரே கட்சிக்கு கண்ண மூடிட்டு முரட்டுத்தனமா ஓட்டு போடுறவங்க தான். சின்னத்தை மைண்ட்ல வச்சு அந்த சின்னத்துக்கே பார்த்து குத்துறவங்க தான். ஆனா பாமக இந்த தடவை பலவீனம் அடையிறது அப்படிங்கிறது அது அப்படியே ஒரு வகையில பாதகமா போகுது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதை அவங்க சரி பண்றதாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல சரியாயிரும்னு சொல்றாங்க. பார்ப்போம். அதே மாதிரி ரெட்டை வாக்குகள். காலங்காலமா ரெட்டைலைக்கு விழுற வாக்குகளை தக்க வச்சாலே போதும். இது பண்ணிட்டாலே கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை பாதிக்கு பாதி விஜய் எடுத்தாலும் சரி, அல்லது கிட்டத்தட்ட முக்காவாசி விஜய்க்கு போனாலும் சரி, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் தான் அங்கிருந்து அப்படி ரிட்டர்ன் போகுது. நம்மளத உறுதி செஞ்சுட்டா போதும், நம்ம கிட்ட இருந்து வெளியே போகாம பார்த்துக்கிட்டா போதும். இந்த கால்குலேஷன் தான் அவங்களுக்கு மெயினா இருக்குது. அதை சாத்தியப்படுத்துறதுக்காக தான் அந்த எமோஷனை நம்மள எல்லாரும் ஆளாளுக்கு போட்டு பார்க்குறாங்க. நம்ம அப்படி பலவீனம் ஆயிருவோமா? நம்ம ஆளுங்க வெளியே ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைக்காலஜியை கொண்டு வந்து ஒவ்வொரு தொண்டனையும் உசுப்பேத்தி கொண்டிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது? அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சர்கள் சில பேர் கைது செய்யப்படலாம், உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் நடக்குமா? அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வகையில இன்னைக்கு நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது அதிமுக காரங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும், அதே போல இந்த நேரத்துக்கு தேவையான ஒரு உற்சாகமான நிகழ்வாகவும் அமைஞ்சிருக்குது. அடுத்தடுத்து அவங்களுக்கான பாசிட்டிவான செய்திகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம கேள்விப்படுகிறோம். பார்ப்போம் பொறுத்திருந்து. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.